அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. பொக்கிஷம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அம்மாக்கிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணக்கூடாது, 48 அமாவாசை கழிச்சு தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை கொடுத்துருக்காங்க. மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள சின்னப்பநாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர் விமலா. இவர் கணவரை பிரிந்து 2 மகன் 1 மகளுடன் செங்கல் சூளை நடத்தி வருகிறார். செங்கல் சூளையில் நஷ்டம் ஏற்பட்டதால் தடுமாறி நின்ற விமலாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மூலம் கொல்லிமலையைச் சேர்ந்த சுரேஷ்குமார், சரவணன் ஆகியோர் அறிமுகமாகியுள்ளனர். இவர்கள் இருவரும் தாங்கள் மாந்திரீகம் செய்வதில் வல்லவர்கள் என்று விமலாவிடத்தில் கூறியுள்ளனர். அதோடு மாந்திரீகம் செய்வது போல நடித்து விமலாவிடத்தில் உங்கள் வீட்டில் புதையல் இருப்பதாக கூறியுள்ளனர். புதையலை எடுப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக 7.5 லட்சத்தை விமலாவிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி சாமி படங்கள் மற்றும் பானை உள்ளிட்ட பொருட்களை வைத்து விமலாவின் வீட்டில் பூஜை செய்துள்ளனர். 48 அமாவாசை வரை அந்த பானையை தொடக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளனர். மீறி தொட்டால் உங்கள் வீட்டில் மேலும் கஷ்டங்கள் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். மாந்திரீகம் செய்தும் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்த விமலா ஒரு கட்டத்தில் 2 மகன்களை கொண்டு பூஜை செய்த பானையில் என்ன இருக்கிறது என்று சோதனை செய்து பார்த்துள்ளார். உள்ளே எதுவும் இல்லை என்பதை அறிந்த விமலா குடும்பத்தினர் வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் சுரேஷ்குமார் மற்றும் சரவணன் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொக்கிஷம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அம்மாக்கிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணக்கூடாது, 48 அமாவாசை கழிச்சு தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அம்மாவை இது இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே வெறும் மண் இதெல்லாம் வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. ரொம்ப கஷ்ட சூழ்நிலைக்காக வேண்டி ஒரு பூஜை போட கூப்பிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு போடுவாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க மூலியமாக பூஜை போட வந்தவங்க பூஜை போட்ட உடனே மிரண்டு வந்த மாதிரி ஆகி, இந்த மாதிரி உங்கள் இடத்துல பூஜை இந்த பொருள் இருக்கிறது காரணமாக தான் உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த மாதிரி சூழ்நிலை, இது சரி பண்ணால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா உயிர் சேதம் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களை பயன்படுத்தி இந்த மேலும் மேலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பயந்துக்கிட்டு நாங்கள் அவன் சொன்ன மாதிரி நாங்கள் பணம் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பூஜை போட்டு அந்த பொருள்லாம் எடுத்து இதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை 24 அமாவாசைக்கு அதை தொடக்கூடாது, இதை அப்படியே வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாத்திரம் கீழே விழுவும் போது எல்லாம் மண் கொட்டவும் நாங்கள் அப்புறம் பார்த்தா இது பூரா மண் தான் இருக்குது, எதுவும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அவங்கள வர வச்சு நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி ஏன் இப்போ அப்படி பண்ண, இவ்வளோ பணம் 7 லட்சம் 7.5 லட்ச ரூபா எங்களை ஏமாற்றி இப்படி பண்ணிட்டியே, நான் இருக்கிறதா சாவரத்தா இப்படி ஏமாற்றிட்டேன்னு கேட்கும்போது அப்போ என்ன சொல்ல மறுபடியும் மிரட்டுறான். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.